மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விடாமுயற்சி ட்ரெய்லர் தற்போது வந்திருக்குது. 6:40க்கு வியாழக்கிழமை சாய்பாபா. அதே மாதிரி தான் வந்து அதுவுமே 12 மணிக்கு வந்துச்சு. ரிலீஸ் டேட்டை சொல்லிருங்க. 6ஆம் தேதி வியாழக்கிழமை. அதுவும் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு? ட்ரெய்லர் பார்க்குறப்ப முதல்ல வந்த பாட்டு, முன்னாடி விட்டுருந்த அந்த ஒரு சில இதெல்லாம் தாண்டிலும் ட்ரெய்லர் உண்மையிலேயே நல்லாவே இருக்கு, நல்லாவே பண்ணியிருக்காங்க. பரபரப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பிரில்லியண்ட்டாக அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற போர்ஷன்லாம் முன்னாடி தூக்கி போட்டு மீதி உள்ள போர்ஷன்லாம் இது வரைக்கும் அவர் நடந்து வர்ற மாதிரி ஒரு ட்ரையான ஒரு பாலைவனம், இந்த மாதிரியான சீன்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம ரிவீல் பண்ணிட்டே இருந்தாங்க. முதல் முறையாக த்ரிஷா அஜித்தருடைய லவ் போர்ஷனை காமிச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு விண்டேஜ் அஜித் அதில் லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு, த்ரிஷாமா அவங்க லவ் பண்ணுறாங்க. அந்த ஒரு சாங்கு அப்படிங்கும்போது அதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த அவங்க சைட்லேருந்து இப்போ தான் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்க்குறப்ப ஒரு நம்மளை வந்து டைம் ட்ராவல் பண்ணி அப்படி தீனாவில் கொண்டு போய் நிப்பாட்டுற மாதிரி இருக்குது. மற்றபடி ட்ரெய்லர் பார்க்குறப்பெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏற்கனவே வந்து அஜித் ரசிகர்லாம் போட்டு அனிருத்தை போட்டு அப்படின்னு அடிச்சுக்கிட்டாங்க. இந்த முறை வந்து நான் சரியாக செஞ்சுருக்கேன் அப்படின்னா அனிருத் வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. 2 கெட்டப்பாக இருக்குது, 2 வேரியேஷன் காமிச்சிருக்காரு அஜித். ஒரு ஷார்ட் அண்ட் பெப்பரில் ஒரு அஜித், அது ஒரு ஹாலிவுட் ஒரு ஈரானியன் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காரு. அந்த கெட்டப்பில் பார்த்தா அந்த பேக் ட்ராப்பு, அந்த கன், அந்த கார்ல வர்ற போர்ஷன் இறங்கி பாக்குறதெல்லாம் பார்த்தா அந்த அஜர்பைஜான் இவருடைய கெட்டப்பு, அந்த பேக் ட்ராப் எல்லாம் பார்க்குற ஒரு ஈரானிய மூவியுடைய டோன்ல அந்த கலர் டோனும் மெயின்டைன் பண்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கலர் டோன் ரெண்டுக்கும் மாறி பண்ணியிருக்காங்க. இன்னொரு போர்ஷன் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்ல வர்ற போர்ஷன், அந்த சாங்கு, அப்புறம் த்ரிஷா அவங்க போர்ஷன் வந்து இப்போ லேட்டஸ்டா இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட காட்சிகள். அது நிறைய வித்தியாசம் தெரியுது நமக்கு. வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி இப்போ எடுக்கப்பட்ட போர்ஷன், அந்த சாங்கு இப்போ ட்ரெய்லர்ல பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் இப்போ எடுக்கப்பட்டது. அஜித்தோட லுக்கே மாறுது இல்லை, அவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறாரு, ஆள் ஸ்லிம்மா இருக்கிறாரு. ரொம்ப ஒரு இப்போ லேட்டஸ்டா இப்போ நம்ம பார்க்குற அஜித் இருக்காரு, கார் ரேஸ்ல பார்க்குற அஜித் வந்து ட்ரெய்லர்ல இருக்காரு முதல்ல. அப்போ இந்த படம் ஆரம்பிச்சது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போர்ஷன்ல அங்கே இருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்ப படத்துக்கு இது வரைக்கும் இருந்த ஒரு நெகட்டிவ்லாம் போய் ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கு, ஒரு புதுசாக இருக்குது. ஏதோ ஒரு சேசிங், ஒரு ஃபைட்டு, ஒரு டிராவலிங், ஒரு சஸ்பென்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு படமா நம்ம ட்ரெய்லர் பரபரப்பா இருக்கு, பார்க்கறது புரிஞ்சுக்கிற முடியுது. அதில் வச்சிருக்க அந்த டயலாக் தான் ஒரு 2 நாளைக்கு தான் ஓடுன்னு நினைக்கிறேன் சோசியல் மீடியாவில். எங்கள் ஜெனரேஷன் இப்போ நான் புரிஞ்சிக்கிறவே முடியல. இப்போ இருக்க ஜெனரேஷன், இப்போ உள்ள ஜெனரேஷனை என்னால் புரிஞ்சிக்கிறவே முடியல. நாங்கள் வந்து வாட்ச் ரிப்பேர் அப்போனா சரி பண்ணிடுவோம், டிவி ரிப்பேர் அப்போனா சரி பண்ணிடுவோம், உங்களை மாதிரி தூக்கி போட மாட்டோம் அப்படிங்கிறார். அப்போ இந்த கதையினுடைய கருவே என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும். ஆக்சுவலாக அந்த படத்தில் இங்கிலீஷ் படத்தில் உள்ளது ஒரு மெயினான ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு ஏரியாவில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போவாங்க. வண்டி பிரேக் டவுன் ஆயிரும், படத்துக்கு பேரே பிரேக் டவுனு. அங்கேருந்து லிஃப்ட்டு கேட்டு போவாங்க. லிஃப்ட்டு கேட்டு போகிறப்ப வந்து இவரை வந்து அந்த கடத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு கால் வரும். பார்த்தா த்ரிஷா அந்த படத்தில் உள்ள த்ரிஷா பேசியிருப்பாங்க. ட்விஸ்ட் என்னன்னா, கடத்த சொல்லப்பட்டது இவங்க தான், அதுக்கு என்ன காரணங்கிற ஒரு ரிவ்யூ வச்சிருப்பாங்க. அது இப்போ அவருக்கு தெரியும். அதனால தான் வந்து நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிடுவோம், எவ்வளோ பிரச்சனையும் வந்தாலும் சரி பண்ணிக்கிடுவோம் ஃபேமிலியை. ஒரு ஃபேமிலி ஆக்ஷன், ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் இந்த படம். அதை தான் சொல்றாங்க. அந்த பொண்ணுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு அந்த இன்னொரு கேரக்டர் டைலாக் பேசும். அப்போ எல்லாம் வச்சு பார்க்குறப்ப அதில் எண்டில் என்ன வரப்போகுதுங்கிறது ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்க படத்தில். இது நம்ம ஓவரலாக அந்த படத்தில் உள்ள இதை சொன்னாலும் கூட படத்தில் சீன் பை சீன் வந்து உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு வேகம் இருக்குது, ஒரு விடாமுயற்சி இருக்குது, ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அஜித் ரசிகர்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஒரு அஜித்தை பார்க்குறதுக்கு இதில் 2-3 அஜித்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் கார் ரேஸில் பார்க்குற அஜித்தும் இருக்கிறாரு, சால்ட் அண்ட் பேப்பரில் உள்ள அஜித்தும் இருக்கிறாரு. டயலாகு, மற்ற விஷயங்கள், ரீரெக்கார்டிங் அனிருத் இந்த படத்தில் கொஞ்சம் பழைய உள்ள அந்த குறைகளை எல்லாம் சரி செஞ்சு போட்டிருக்காரு. எல்லாம் பார்க்குற ஒரு பரபரப்பான ஒரு ட்ரெய்லரா 2 நிமிஷம் 2:22 அதுக்கு ஏதாவது காரணம் 2-4 ராசி நம்பரான்னு தெரியல அப்படிங்கிற 2:2ல போட்டிருக்கிறாங்க. ஒரு பரபரப்பான ட்ரெய்லர் தான் இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா படத்துக்குமே கதை இதுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ரீமேக் படம்னால வந்து கதை வந்து தெரிஞ்சிருக்கும், பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி பலருக்கு இருக்கும்ல, ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு. ஸோ என்ன மாதிரியான ஒரு மாற்றம்? 97ல வந்த படம், அது பெரும்பாலும் அது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சினிமா ரசிகர்கள், அஜித்தினுடைய ரொம்ப தீவிரமான ரசிகர்கள் ரீமேக் தெரிஞ்ச பார்த்துப்பாங்க நிறைய பேர். இல்லை, இப்போ யூடியூப்லேயே கிடக்கு அந்த படம், யூடியூப்லேயே அந்த படம்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் தேடி போய் பார்த்துருக்க மாட்டாங்க. அஜித் ரசிகர்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது அஜித் பண்ணால் எப்படி பண்ணியிருப்பாருங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. பட் அவங்க அப்படியே பண்ணியிருக்க மாட்டாங்க. மயில் திருமணி நீங்கள் வந்து அவ்வளோ லேசாக எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஆனால் அவருக்கு உண்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அதை எப்படி இருக்குது, நான் எது இருக்கேன்னு நினைப்பார்ல, அவர் ஒரு வேலையை அவர் செஞ்சிருப்பார். அந்த படத்தினுடைய அந்த நாட்டை மட்டும் எடுத்துட்டா அவங்க ஃபுல்லாக வேறு ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நாட்டை தான் அவங்க சேசிங்கு, மற்ற விஷயங்கள், இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, எப்படி ஃபாலோ பண்ணி போகிறது, அதுக்குள்ளே இருக்க ட்விஸ்ட் எல்லாம் வந்து புதுசாக பண்ணியிருப்பாங்க, புதுசாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் பார்க்குறது.
அஜித்தோட கரியரில் முக்கியமான படம்னா மங்காத்தா தான். அதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் இருப்பார், த்ரிஷா இருப்பாங்க. இந்த படத்துலையும் அர்ஜுன் இருக்காரு, த்ரிஷா இருக்காங்க. அர்ஜுனோட காம்பினேஷனுமே அதிகமாக வர மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகி நினைக்கிறேன். இல்லை, ஆர்டிஸ்டே மொத்தம் நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் 4 பேர் தான். 4 பேர், அதிகபட்சம் 5 பேர் தான். ஆரவ் ஒருத்தர் இருக்காரு, பிக் பாஸ் ஃபேம். ஆமாம், மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ஆர்டிஸ்ட் தான் பண்ணுறாங்க. அஜர்பைஜான் ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. அப்படிங்க அதுவே ஒரு புதுசாக இருக்கும். அதுவே ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது புதுசாக இருக்கும். ரெண்டாவது மங்காத்தாவுடைய சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன் இது. த்ரிஷா, அர்ஜுன், அஜித்துங்கிற காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ண ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன். என்ன இருந்தாலுக்கு பிறகு இந்த அஜித் த்ரிஷா காம்பினேஷனில் இதில் பண்ணுறாங்க. பார்க்குறப்ப அது ஒரு அஜித் என்ன ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அஜித் மாதிரி இருக்கார். அது ஒரு பெரிய வேலைகள் பண்ணியிருக்காங்க. படம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இந்த படத்தை வந்து தயாரித்த நிறுவனத்தோட வந்து பிரச்சனை போயிட்டு இருந்தது. அவங்க வந்து பணம் அதிகமாக கேட்டாங்க, ரீமேக் ரைட்ஸ் அப்படிலாம் சொன்னாங்களே, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்களா? ஏன்னா 6ஆம் தேதி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒன்றும் இப்போ நம்ம தேதி 15 ஆக போகுது. அப்படிங்கும்போது ஒன்றும் ஒரு 15 நாள் தான். 15 நாளுக்குள்ள அவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையை முடித்து விட்டாருன்னு அர்த்தம். ரெட் ஜெயின் தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஆல்ரெடி அவங்க லீகல் டீமோட பேசிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி சென்சார் ஆயிடுச்சு. படமே வந்து 2 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் படம். மொத்தம் சின்ன படம் தான். 3 மணி நேரம் உட்கார வச்செல்லாம் நம்மள இது பண்ண மாட்டாங்க. அப்படி வந்து படம் இந்த டியூரேஷன் கம்மியானாலே இப்போ ஒரு அப்பாடாங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும். சீக்கிரம் முடியுது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சீனை இழுக்க மாட்டாங்கல்ல. ஒரு சீனை வந்து 20 நிமிஷம், நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு படம் பார்த்தேன், 20 நிமிஷம் அந்த படம் 3 மணி நேரம் படம், ஒரு சீன் மட்டும் 20 நிமிஷம் போகுது. காட்டுக்குள்ளே பேசிக்கிட்டே வராங்க, 20 நிமிஷம் போகுது அந்த சீன். கங்குவா அதை காட்டில் 40 நிமிஷம் பேசுவாங்க. சினிமாவே வந்து விஷுவல் மொழி தான், விஷுவல் லாங்குவேஜ் தான். அதில் நீங்கள் வந்து கதையை உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறது, ஆடியோ மட்டும் கேட்டு போயிடுவாங்களே. அப்படிங்கிறது அதுக்காகவே லென்த்தியாக எடுக்கணுங்கிறதுக்காகவே வந்து சீனை பெருசாக வைக்கிறாங்க. அது ஒரு ட்ரை ஆயிரும். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ். 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் படம் பண்ணியிருக்கிறாங்க. அது 4 தான். எல்லாமே 4 தான் போல. அதுவும் 2 மணி நேரம் 20 நிமிஷம் 4 அப்படிங்கிறது வச்சிருக்கிறாங்க. ஷார்ப்பாக பண்ணியிருப்பாங்க. அந்த சேசிங் மற்ற விஷயங்கள்லாம் ஷார்ப்பாக சின்ன சின்ன விஷயங்களாக பண்ணியிருக்கிறதுனால படம் ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. லைக்கா வந்து தொடர் தோல்விகளால் வந்து தோண்டு போயிருக்காங்க. இந்த படத்தின் மூலமாக மீண்டும் வந்துருவார், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா பாஸ்கரன்? இல்லை, இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரியுது. பட் அதை தாண்டி அவர்களுக்கு எவ்வளோ கடற்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. இந்த படம் ஒரு ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்போ ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது. படம் வந்து நல்ல பெரிய அளவில் வெற்றி கிடைத்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அடுத்து தொடர்ந்து படம் பண்ணுவதற்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடுத்த சேஷன் சஞ்சயோடைய படத்துக்கு கமிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியன் 3ங்கிற மாதிரி ஒரு லைன் அப்லாம் வச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு வெற்றி கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. வெற்றியாக இருந்தாலும் கூட பண ரீதியாக வருமானம் வராட்டியும் கூட ஒரு வெற்றி ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்ல. ஆல்ரெடி இந்த பார்மன் பிக்சர்ஸ் போட வேண்டிய படம் அது நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் கூட இந்த படம் பட்ஜெட் வைஸ் இந்த படம் வந்து எங்கேயோ போய் நிற்கிது. ஏன்னா அவங்க வந்து 3 தடவை போய் அதுக்கு மேலே ஷூட் பண்ண முடியாமல் வெளிநாடுகளில் யூனிட்டை கூட்டு போய் 20 நாளைக்கு மேலே வச்சிருந்து பேக் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த படத்துக்கு. அப்போ அஜித்துக்குமே 100 கோடி ரூபாய் எவ்வளோ சம்பளம்? ஆமாம், சம்பளம் அவருடைய எல்லா படத்துக்கும் வாங்குற சம்பளம் தான். தேவையில்லாத செலவு. அஜர்பைஜானுக்கு யூனிட்டோட போகிறாங்க, அங்கே வந்து வெதர் கண்டிஷன் புழுதி புயல் அடிக்குது, ஷூட் பண்ண முடியல, 10 நாள் ரூமில் உட்காந்து கிளைம் பண்ணுறாங்க. 2வது முறை போகிறாங்க, அந்த மாதிரி இது அடிக்குது. இந்த மாதிரியான அனாவசிய செலவுகள். கிளைமேட் கண்டிஷனை வச்சு தான் வந்து ஷூட் தள்ளி போனதா, இல்லைன்னா மகிழ் திரும்பினால ஏதோ ஒரு பிரச்சனை? லைக்கா தரப்புல இருந்து பிரச்சனை. ஒரு முறை வந்து இவர் இறந்துட்டார், அந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் மிலன் இறந்துட்டாங்க. அதுக்கு ஒரு 2 நாள் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அஜித் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த புழுதி புயல் அடிச்சது, வெதர் கண்டிஷன் அது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து படத்தில் ஒரு 20-30 நாள் வந்து வேஸ்ட் பண்ணி விட்டுச்சு. அப்படிங்கும்போது ஒரு பெரிய யூனிட்டை கூட்டு போய் வெளிநாட்டில் வச்சு படத்தை எடுக்க முடியாமல் வர்றதுனா எவ்வளோ லாஸ். அப்புறம் டிலே, அந்த படத்துக்கு வாங்கின வட்டி எல்லாம் சேர்ந்து படத்தில் பெரிய ஒரு பாரம் தலையில் நிற்கிது. எல்லாம் தாண்டி இந்த படம் ஓடுங்கிற மாதிரியான ஒரு இது வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. லைக்கா அந்த படம் ஒரு வெற்றி கொடுத்து லைக்கா மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள் படம் பண்ணணும். ஏன்னா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் சினிமாவை பேஷனாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து பண்ணால் தான் சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம். பொன்னியின் செல்வன் மாதிரியான படத்தை எம்ஜிஆர் ட்ரை பண்ணார். பலரும் அந்த படத்தை பொன்னியின் செல்வன் எடுக்க முயற்சி பண்ணி எடுக்க முடியாமல் போய் கடைசி லைக்காவால் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய பொருட்செலவு. அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் வந்து தொடர்ந்து படம் பண்ணுன்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குங்கிற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு. கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா அஜித் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார். அந்த துபாயில் நடந்த கார் ரேஸில் பார்த்தீங்கன்னா 3வது இடம் பிடிச்சதுக்கப்புறமா ஸோ கரெக்டான டைமில் தான் அந்த ட்ரெய்லரையும் விட்டுருக்காங்க. படத்துக்கான ப்ரொமோஷன் அதுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சா? இல்லை, அது தொடர்ச்சியாக பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு லைம் லைட்டுக்குள்ள வந்துட்டார் இல்லையா அஜித் அவர்கள்? அவர் அந்த படத்துலேருந்து வெளியில் போயிட்டார். இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க என்ன பண்ணுங்கன்னு அவர் வேற ட்ராக் போயிட்டார். இந்த படத்தின் படம் ரிலீஸ், இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன நாம கூட அவருக்கு இருக்குமான்னு தெரியல. முழுக்க அவர் 8 மாதம் நடிக்கிறது இல்லை, எனக்கு அந்த தொழிலில் இருக்கிற அப்படின்ட்டு அதில் போயிட்டார். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்குது. அதான் இந்த அவர் பண்ண அந்த ரேஸில் வின் பண்ண விஷயம், அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக அமையும், ஆட்டோமேட்டிக்காக அமையும். அது ஒரு பெரிய இதுதான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மீடியாவில் ஃபுல்லாக அஜித்தை பற்றின செய்திகள் தான் போயிட்டு இருக்கு. ஒரு வாரமாக கார் ரேஸில் 3rd பிரைஸ் வந்தது அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. நேஷனல் மீடியா ரசிகர்களுக்கு பண்ண அட்வைஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த படம் கரெக்டான நேரத்தில் அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். லைக்கா வந்து அஜித்துடைய பேச்சு தொடர்ந்து அடிபடுது. அது செயற்கையாக செஞ்சாங்களா
இல்லை கோஇன்சிடென்ட்டாக நடந்துச்சான்னு தெரியல. இந்த படத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் தான். இப்போ February 6 அப்படிங்கிறது வந்து குட் பேட் அக்லிக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து முன்னாடி ரிலீஸ் பண்றாங்களா அவசர அவசரமா? பல முறை முன்னாடி ரிலீஸ் ஆகணும்னு இப்போ வந்துருக்குறாங்க. இப்பயாவது ஒரு உறுதியாக ஒரு டேட் போட்டிருக்கிறாங்க. இதில் வரணும்னு நம்ம நம்புகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் உள்ளது. பட் அது கால நிர்ணயம்லாம் கிடையாது. பொங்கலுக்கு ஏற்கனவே தெரியும், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது தள்ளி போயிடுச்சு. வேறு வழியில் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம், என்ன டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தலைவர் அன்னைக்கு தான் தலைப்பொங்குங்கிற மாதிரி அவங்க ஒரு டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. February, March, April அவங்க வர்றாங்க திருப்பி குட் பேட் அக்லி. பேக் டு பேக் இந்த ஒரு 3 மாசத்துக்கு 2 வருடம் நடிக்காம இருந்தது. அடுத்தடுத்து 2 படம். ஆக்சுவலி இந்த படம் வந்து போன வருஷம் வர வேண்டிய படம். போன வருஷம் மிடில்லே வர வேண்டிய படம் தள்ளி போய் இப்போ வந்திருக்கு. இப்போ 6ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதி வரும்னு நம்ம நம்புவோம். குறிப்பா 6 மாசம் வந்து கார் ரேஸ், 6 மாசம் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டார் இல்லையா? அடுத்த படம் அப்டேட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அடுத்த படம் அப்டேட் சிறுத்தை சிவா தான். கன்ஃபார்மா சிறுத்தை சிவா தான். சன் பிக்சர்ஸ் தான். சிறுத்தை சிவா அங்கே தான் இருக்கிறாராம். காலையில் அவர் அந்த கார் ரேஸ் எல்லாம் போன பிறகு மற்ற கூட அவர் தான் அங்கே வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, கூட இருக்கிறாரு. 2 பெரிய நடிகர்களோட தோல்வி, அண்ணாத்து, ரஜினி. இல்ல, அஜித் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவர் வந்து அஜித்தை வைத்து பெருசா அவர் தோல்வி கொடுக்கல. டீசென்டான ஒரு படம் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது அஜித் வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் நண்பன், டைரக்டராக தான் தாண்டி நமக்கு ஒரு நல்ல நண்பன். ஒரு தோல்வி நிலையில் இருக்கிறான், தோல்விக்காக தூக்கி போட்டுற மாட்டார். அந்த நேரத்தில் கையை கொடுத்து தூக்கி விடுறதான நல்ல நண்பன் கழகு. அதை கண்டிப்பாக அஜித் செய்வார். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சிறுத்தை சிவா வச்சு தான் படம் பண்ணுவார், உறுதியாக பண்ணுவார். ஏன்னா அஜித் இந்த இதுக்காகவே பண்ணுவார். அஜித் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சிறுத்தை சிவா வந்து படம் பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆனா இந்த சென்டிமெண்ட்டுக்காக பண்றது வந்து லாஸ் வந்து அவருக்கு கிடையாது இல்லையா? வாங்கிட்டு போயிருவாரு, ப்ரொடியூசர் தான். ஆனா இவர் ஒருவேளை லாஸ் ஆனா சொல்றேன், லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அஜித்தோட ரசிகருடைய பல்ஸ் சிவாவுக்கு தெரியும். ஓகே, ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு. எந்த சீனை எங்க வச்சா கை தட்டுவாங்கன்னு தெரியும். அந்த பல்ஸ் தெரிஞ்சதுனால கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாருங்கிறது ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது நண்பராகவும் இருக்கிறார். அப்படிங்கும் போது சேர்ந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது 8 மாசம் இருக்கு. இன்னும் செப்டம்பர்ல தான் அடுத்த ஒரு இதை விட்டே வர்றாரு, ரேஸை விட்டே வர்றாரு. இந்த 8 மாசத்துக்குள்ள உட்காந்து கதை பண்ணுங்க, இல்லை ஃப்ரீயா உட்காந்து கதை பண்ணி நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, சொல்லுங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு உள்ள லைன் அப் இருக்கு. அடுத்த படங்கள் யார் பண்றாங்கன்னு தெரியல. ஆனால் சிறுத்தை சிவாவுக்கு பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை வந்து இந்த படம் வந்து பொங்கலுக்கே வந்திருந்தேன்னா இப்போ ஓடுற படங்களோட கலெக்ஷன் கூட இந்த அளவுக்கு வந்திருக்காது இல்லையா? கண்டிப்பா வந்து 500 ஸ்கிரீன் வரைக்கும் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு. அஜித் படங்கிறது ஒரு நீங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையோ பார்த்துருவாங்க. ஒரு 3 நாள் வந்து ஹவுஸ்ஃபுல் தான். அப்படிங்கும்போது சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய அடி வாங்க. மதகத ராஜா தான் பெரிய பாதிப்பாயிரும். விடாமுயற்சி வராமல் போனதுக்கு மதகத ராஜா தான் வந்து அந்த படத்துக்கு ஓப்பனிங் கார்டு தேங்க்ஸ் கார்டு போடணும். மதகத ராஜா தேங்க்ஸ்க்கு ஹவுஸ்ஃபுல்லா நிறைய தியேட்டர்ல பார்க்க முடியுது. ஹவுஸ்ஃபுல்லி எக்ஸ்ட்ரா ஷோ, ஸ்பெஷல் ஷோ அப்படிலாம் ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ணணும்னா, நீங்க மதகத ராஜாவுக்கு வந்து முதல்ல வந்து அஜித்துக்கும் இல்லை விடாமுயற்சிக்கு கப்படிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த படத்தை ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும். இப்போ ஒரு சரியான முடிவு. அந்த ஹாலிவுட் நிறுவனத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைன்னா 500 ஸ்கிரீன் வந்து இந்த படத்துக்கு புக் பண்ணி வச்சிருந்தாங்க. வேற பெரிய ஸ்டார் படமே கிடையாது. அப்படிங்கும் போது வந்திருந்ததுன்னா அதனுடைய கணக்கு வேற தான். விடாமுயற்சி ட்ரெய்லர் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.